அனைவருக்கும் வணக்கம். இது போல் பனியன் கிளாத்தை நம்ம மிஷினில் தைக்கும்போது இது மாதிரி தையல் இடையில விழாமல் இருக்கும். அதனால் என்ன செய்வோம், நம்ம ஊசி மாற்றணும்னு நினைப்போம், இல்லை வேறு என்ன பண்ணலாம்னு நினச்சி தையலை சின்னதாக வச்சு தைக்கலான்னு நினைப்போம். இப்படி எந்த குழப்பமும் இல்லாமல் ஈஸியாக தைக்கிறதுக்கு ஒரு வழி. அது என்னென்னா, இது போல் பார்சலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற டேப்பு, இந்த டேப்பை இது போல் ஒரு சின்ன பிட்டாக கட் பண்ணிவிட்டு இது போல் இந்த மிதியில் இப்படி அடியில் மிதிக்கு கீழே இப்படி ஒட்டி விட்டுறணும். இந்த டேப்பு ஒட்டிட்டு தைச்சோன்னா தையல் நல்லா அருமையாக வரும். வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இது பாருங்கள், தையல் ஒரு இடத்துல கூட தையல் இல்லாமல் இல்லை, லைனாக விழுந்திருக்கு. நம்ம ஏற்கனவே தைச்சது இந்த இடத்துல பாருங்கள், தையலே சரியாக விழலை. இப்போ இந்த டேப்பை ஒட்டிட்டு தைச்சதுக்கப்புறம் தையல் கிளியராக வருது. நான் இன்னும் கொஞ்சம் தைச்சி காட்டுறேன். இது எவ்வளோ ஸ்பீடாக தைச்சாலும் தையல் நல்லா கரெக்டாக வரும். இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.